என்ன இது தப்பா தான் போட்டிருக்கு. எப்படி முகூர்த்த நேரத்தை போய் தப்பா அடிப்பாங்க? சரி ஒன்று பண்ணு, நிம்மிக்கு ஃபோன் பண்ணி எச்சரிக்கையா இருக்க சொல்லு. ஏய் இரு என் ஃபோன்ல பேசு. இது வேற. ஏ நிம்மி, உன் போன் அடிக்குது. நிம்மி, ஹலோ. ஹலோ நிம்மி, கார் வருது, சீக்கிரம் கிளம்பி வந்துரு. நானும் பரமும் கால் டாக்ஸில வந்து இறங்கிட்டு இருக்கும்போது உங்க அக்கா பாத்துட்டா. அவ திடீர்னு கடைக்கு வந்திருக்கா. எப்படி வந்தா எதுக்கு வந்தான்னு தெரியல. என்ன பட்டு வேட்டி சட்டையில வேணா பாத்துட்டா. சங்கர்ட்ட போய் நிச்சயம் போட்டு கொடுத்துருவா. நீ அதுக்குள்ள கால் டாக்ஸி வந்துடும், சீக்கிரம் வந்துரு. ஏய் ஹலோ நிம்மி, ஏய் ஏதாவது பேசி தொலைடி. நான் நிம்மி இல்லடா, காயத்ரி. ஹலோ ஹலோ, டேய் பேசுறா. டேய் ஹலோ. கட் பண்ணிட்டா ராஸ்கல். கல்யாணமா நடக்க இருக்கு. சார் இங்க நிர்மலான்னு. ஆமா இங்கே தான் இருக்காங்க. நீங்க? காஞ்சிபுரத்துக்கு கல்யாணத்துக்கு போறதுக்கு கார் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. சரிங்க சார். என்ன இவ்வளவு லேட்டு? தெருமுனையில் அவங்க. புரியுது சரிங்க சார், வந்துடுறேன். என்ன தெருமுனை அது இதுங்கிறாரு? என்னது அது வந்து அட்ரஸ் தெரியாம கேட்டுட்டு இருந்தாங்க. ஹாய் ஹாய். ஹலோ வாங்க. இவதான் என் பொண்டாட்டி. ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து சேகர் பேசுகிறேன். அந்த காலேஜ் பையனும் பொண்ணும் ஓடி போன கேஸில் அந்த பையனை பிடிச்சி விசாரிச்சு லாக்கப்பில் அடித்தப்போ படக்கூடாத இடத்துல அடிபட்டு செத்துட்டான்ல, அந்த கேஸை தற்கொலைன்னு சொல்லி மூடிட்டீங்கல்ல. எதுக்கு இப்போ அதை தேவையில்லாம நோன்ற? செத்து போன பையனோட அப்பா அம்மா லாயரோட வந்து கமிஷனர் கிட்ட பேசியிருக்காங்க. நீங்க தான் அடிச்சு கொண்டுட்டீங்கன்னு, லாக்அப் மர்டர்னு உங்க மேல புகார் மனு கொடுத்துருக்காங்க. அது நிரூபணம் ஆயிடுச்சுன்னா அநேகமா உங்களுக்கு போலீஸ் வேலை போயிடும்.
பாத்துக்கோங்க சார். பேட் லக். ஹலோ சார். வா சங்கர், உட்காரு. தேங்க்ஸ். அந்த வேளச்சேரி சைட்ல ப்ராப்ளம் இருந்துச்சுல, நான் கூப்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் அந்த பார்ட்டி மறுபடியும் ஏதோ தகராறு பண்ணாங்க. அதெல்லாம் எதுவும் தகராறு பண்ணல, சுமத்தா எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். வெறும் நன்றிக்காக இந்த வேலையை நான் செய்யல. பெருசாக கவனிச்சிடலாம். ஆனால் எனக்கு இப்போ புதுசாக பிரச்சனை ஒன்று இருக்குது. சொல்லு. என்னோட சிஸ்டர் பேர் நிம்மி. அவங்க ரகுன்னு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரகு கூட எங்கள் ரிலேட்டிவ் தான். சரி சரி, புரியுது. அவன் தொல்லையா இருக்கான், அவனை சுலுக்கு எடுக்கணும், அவ்வளவுதானே? அது மட்டும் இல்லை சார், அந்த ரகுக்கு அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அவனையும் நீங்கள் கவனிக்கணும். சரி, ஒரு ஆளை உதைச்சா இன்னொரு ஆள் ஃப்ரீ, போதுமா? சார், நீங்கள் இதை ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு இருக்கீங்க. ரொம்ப சீரியஸான விஷயம் சார். ரகு அவன் ஃப்ரெண்டு சேர்ந்து தாலி வாங்கினதை நான் பார்த்தேன் சார். அதை ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரெண்டோட பைக்கை வேறு நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் சார். அதில் நம்பர் இருக்குது, அதை வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணணும். அப்புறம் எனக்கு டவுட் வந்து நிம்மி ரூமை போய் செக் பண்ணேன் சார். ரூமில் ரகு வாங்கின தாலி இருக்குது, பட்டுப்புடவை இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரகு நிம்மி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரியுது. ஆனால் எப்போ பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரியல சார். ஆனால் மேஜர் ஆச்சே, தடுக்க முடியாது. என்ன சார் நீங்களே எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் இந்த விஷயத்தில் குரு. சட்டத்தில் இருக்கிற இண்டியடுக்கு ஓட்ட உடசல் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வச்சு நீங்கள் தான் எப்படியாவது தடுக்கணும் இதை. சரி, அவன் ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? இதோ இதான் அவன் ஃபோட்டோ. என்ன ரெண்டு பேர் இருக்காங்க? பைக்கில் உட்காந்துட்டு இருக்கிறது ரகுவோட ஃப்ரெண்டு சார். பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறது தான் ரகு. ஓ, அந்த பைக்கில் உட்காந்துருக்க பேர் எனக்கு தெரியல. இந்த பொண்ணு யாரு? இது இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேனே சார், லவ் மேட்ரு. என்னோட சிஸ்டர் நிம்மி. ஹலோ சார், நான் சேகர் பேசுறேன். இப்பதான் தகவல் வந்துச்சு. உடனே கமிஷனர் ஆபீஸ்க்கு உங்களை வர சொல்றாங்க. எதுக்கு? வேலையை விட்டு அதுக்குள்ள தூக்கிட்டாங்களா? இல்ல சார், இது குட் நியூஸ். அந்த சிலை கடத்தல் கேஸ்ல தர்மராஜ் குரூப்பை பிடிச்சிங்கல்ல, அந்த கேஸ்னால உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நீங்க இப்போ அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆயிட்டீங்க. கமிஷனர் உங்களை உடனே வர சொன்னாங்க சார். வாங்க சார். என்ன சார், என்னாச்சு? சங்கர்,
எனக்கு கொஞ்சம் முட்டாள்தனமான சென்டிமெண்ட்ஸ்லாம் உண்டு. உன் அக்காவை பார்த்த உடனே எனக்கு நல்ல தகவல்லாம் வந்திருக்க. நான் இப்போ அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆயிட்டேன். ஓ அப்படியா? வாழ்த்துக்கள் சார், கங்க்ராட்ஸ். எல்லாம் உன் அக்காவோட ராசிதான். நானும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால தான் இருக்கேன். எனக்கு நிம்மியை பிடிச்சிருக்க. ராசியானவளா இருக்கா. உன் அக்காவை ஏன் நானே கல்யாணம் பண்ணி கூடாது? சார் என்ன சொல்றீங்க நீங்க? ஏயா, ஒரு இன்ஸ்பெக்டருக்கு பொண்ணு தர மாட்டேன். நான் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், எனக்கு தர மாட்டியா? இல்ல அப்படி இல்லை சார். அக்காவும் ரகுவும் லவ் பண்றாங்க அப்படின்னு இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அதான் நான் திடீர்னு வேற கேட்குறீங்களா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல சார். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை சங்கர். அந்த ரகு இனிமேல் நிம்மி பக்கம் வரவே மாட்டான். அதை நான் பாத்துக்கிறேன். நான் இப்போ அசிஸ்டன்ட் கமிஷனரியா. யோசி, உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். சார், எங்க அக்காவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் சார். 2 நிமிஷம் டைம் கொடுத்தேன். ஒரே நிமிஷத்துல முடிவை சொல்லிட்டேன். வெரி குட். எனக்கு இது பிடிச்சிருக்கு. டீல். ஹலோ, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டான நேரத்தில் வந்துட்டீங்க. வாங்க. ஹாய். ஓகே அண்ணா, வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். வாங்க. இவருதான் என் மூத்த அக்கா சரஸோட ஹஸ்பண்ட் சுப்பு. ஹாய். வணக்கம். யா சாரு. சொல்றேன் மாமா. இவரு பேரு பாஸ்கர், என் 2வது அக்காவோட ஹஸ்பண்ட். இவரை பத்தி நான் நிறைய சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். உட்காருங்க, வாங்க. யா. சங்கர், ஐயோ, பத்த வைக்க வந்துட்டாலே. இப்ப நான் எஸ்கேப் ஆகிறதா நிக்கிறதானே தெரியலையே. இங்க பாருடா, இன்னைக்கு நல்ல நேரமும் முகூர்த்த நேரமும் 9:10 கேலண்டர்ல போட்டிருக்கு. கோவில் அபிஷேகத்துக்கும் அந்த நேரம் தான் ஐயர் குறிச்சு கொடுத்திருக்காரு. ஆனா தீபாவோட கல்யாண பத்திரிக்கையில முகூர்த்த நேரம் 7:09 போட்டிருக்கு. எப்படிடா கல்யாண பத்திரிக்கையில போய் தப்பா போடுவாங்க? அப்போ அந்த பத்திரிக்கை போலின்னு தோணுது. இவங்க தான் என் 2வது அக்கா காயத்ரி. சார் யாருடா? சொல்றேன். டேய், இந்த நிம்மி வேற கல்யாணம் பொண்ணு மாதிரி ரெடியா உட்கார்ந்திருக்காடா. ரகு வேற நிம்மிக்கு போன் பண்ணி நிம்மின்னு நினைச்சு என்கிட்ட பேசினாடா. நான் காயத்ரின்னு சொன்னதை போனை கட் பண்ணிட்டான். டேய், இந்த நிம்மி வேற கல்யாண பொண்ணு மாதிரி ரெடியாகி உட்கார்ந்திருக்காடா. ரகு வேற நிம்மிக்கு போன் பண்ணி நிம்மின்னு நினைச்சு என்கிட்ட பேசினாண்டா. நான் காயத்ரின்னு சொன்னதோ போனை கட் பண்ணிட்டான். சங்கர், பிரச்சனைடா.
ஏ சங்கர், நான் பூஜைக்காக பால் பாக்கெட் வாங்க போனேனா அங்க ஒரு டாக்ஸி வந்து நின்னுது. அதுல இருந்து ரகுவும் அவன் ஃப்ரெண்டும் வந்து இறங்குனாங்கடா. ரகு பட்டு வேட்டி பட்டு சட்டையில இருந்தான். அவனை போய் 4 கேள்வி கேட்கலாம் தான் நினைச்சேன். என்ன பார்த்தோன்னே பேப்பர் வச்சு மூஞ்சியை மறைச்சிட்டு பம்புனான். அந்த விஷயத்த சொல்லலாம் தான் இங்க வந்தா அதே டாக்ஸி நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? இவங்க தான் என்னோட மூத்த அக்கா சரசு. டேய், யாரா இவரு? புதுசா இருக்காரு. சொல்றேங்க்கா, டீட்டெயில சொல்றேன். நிம்மி கல்யாணம் நடந்த மாதிரிதான் இப்பவே கண்ணு கட்டுது. டேய், ஏதோ தப்பு நடக்குது. ரகு வேற நிம்மிக்கு ஃபோன் பண்ணிருக்கான். நம்ம சரசு தெரு முனையில அவனை பட்டு வேஷ்டி சட்டையோட பாத்திருக்கான். ஏதோ நடக்க போகுதுடா. ஓகே, இதை நான் எதிர்பார்த்தது தான். நீங்க யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போறேன், யாரும் பதறாதீங்க. ரகு நிம்மியும் இன்னைக்கு ரகசிய கல்யாணம் பண்ண போறாங்க. ஆஹா, கண்டுபிடிச்சிட்டானே. இவன் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. இது தெரியாம நான் வேற ஹெல்ப் பண்ணிருக்கேன். நீ என்னப்பா சொல்ற? டேய் சங்கர், என்னடா சொல்ற? நிச்சயமா தெரியுமாடா? அட கடவுளே, அதிர்ச்சியா இருக்குதுப்பா. அப்படியா நடந்துச்சு? ஆமா, 2 நாளைக்கு முன்னாடியே ரகு தாலி வாங்குறத நான் பார்த்துட்டேன். தாலியா? அதனால தான் வீட்டுக்கு வந்து நீங்க 2 பேரும் பேச்சு கொடுக்குற மாதிரி நிம்மிக்கிட்ட ரூம்ல வச்சு பேசுங்கன்னு சொன்னேன். நீங்க 2 பேரும் நிம்மிக்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே, அப்பா ரூம்ல போய் நான் செக் பண்ணேன். பெட்டுக்கு அடியில ரகு வாங்கின தாலி இருந்துச்சு. பயப்புள்ள என்னம்மா பிளான் பண்ணிருக்கு? ஆனா ரகுவை நிம்மி ரகசியமா கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரியும். ஆனா அது இன்னைக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. தீபாவை வச்சு அவளுக்கு கல்யாணம் மாதிரி ஏற்பாடு பண்ணி நம்மளை ஏமாத்திருக்காங்க. தீபா நமக்கு தெரிஞ்ச பொண்ணு பொய் சொல்ல மாட்டான்னு நினைச்சேன். ஆனா அவ மனசையும் இவங்க மாத்திருக்காங்க. இப்போ கால் டாக்ஸி வீட்டு வாசல்ல நிக்குது. ரகு பட்டு வேஷ்டியோட நிக்கிறான். இந்த கல்யாண பத்திரிகையில நேரம் மாறி இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க 2 பேரும் இன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பாவி சண்டாளி, நிம்மிக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? தீபா நிம்மியோட சேர்ந்து நம்மள ஏமாத்திருக்காளா? என்ன சரசு இது? என்னால் நம்பவே முடியல. இப்படிலாம் கூடவா சொந்த குடும்பத்தை ஏமாத்துவாங்க? நம்ம நிம்மையா இப்படி? டேய் சங்கர், இவர் யாருடா? சொல்றேன்க்கா, எல்லாம் சொல்றேன். டேய், இங்க நிம்மி வேற கல்யாண பொண்ணு மாதிரி ரெடியாகி உட்கார்ந்துருக்காடா. அங்க பட்டு வேஷ்டி சட்டையோட ரகு வேற ரெடியாகி உட்கார்ந்துருக்கான். வாசல்ல வேற அதே டாக்ஸி வெயிட் பண்ணுதுன்னு சொல்றா. இப்ப என்ன தாண்டா பண்றது?